ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்சரம். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். எல்லாம் அல்ல சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பார்வதி பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நேயர்களே, நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பெருமளவில் ஒரு 50% அது கை கொடுக்கும். சரி, எல்லாருக்குமே இந்த கோச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது. சம்ஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும். கிரகங்கள்னால் யார்? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இவங்க தான் பிளானட்ஸ், கிரகங்கள். அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறது, நகர்றது, இடம் மாறுறது, மூவ் ஆகிறது, இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு. இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல உண்டாகும். அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகள். இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறதில்ல. என்னோடய வீடு இது, இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறதில்ல. வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும், பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சி தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது. ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது. அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும். அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த பெயர்ச்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் வெறும் 2 நாள் மட்டும் இருப்பார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் தங்குவார், அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கிரகங்கள் மட்டும்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குறார். அதுதான் ஹையஸ்ட்டு. சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு, கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார். இப்போ சனி, குரு, ராகு, கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது. அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பெயர்ச்சி. இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே போய் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தனால் சனி பகவான். அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற வீட்டிலிருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 வீடு தான். 11ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 3ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது, 6ஆம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது. மீதி இருக்கிற 9 ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தான் இருக்கும். அதனால தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான். அதிகமாக இந்த 3 ராசி சொன்ன பாருங்கள், அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது. இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான். அதனால தான் அவரை கண்டு பயந்துக்கிறது. சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே, சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது. அப்போ இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி, வாக்குச்சனி, பாதச்சனி, வாகனச்சனி, சரீரச்சனி, நிறைய சனி, இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள், தோஷங்கள்.
அது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் 2.5 ஆண்டுகள் மீனராசியில் உட்கார்ந்து மீதி இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள். ஒரு 10% தான் இதனுடைய பலாபலன்கள் எடுத்துக்க முடியும். மீதி இருக்கிற 90% அவர்களுடைய சொந்த ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் இதில் தீமை நடந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார்? 18 சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள். சித்தர்னு என்ன அர்த்தம்? சித்திக்கக்கூடிய, சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சித்தி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தி ஆகிறதுனா என்ன நினைக்கிறமோ அது நடக்கிறது. அதில் தான் உங்களுக்கு சித்தர்னு பேர். அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர். அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சுவடியில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அதனுடைய பலாபலன்களைத்தான் நாம் இப்போ 12 ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம், இருக்கிறது தான் சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ஜோதிடருக்கு அழகு கிடையாது. என்ன இருக்கோ அதை தெரிஞ்சிருந்தால் நமக்கு இந்த 2 வருஷத்துக்கு இப்படி இருக்குது, நம்ம இதை காப்பாற்றிக்கணும், அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம். உனக்கு ஒன்று அவர் டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை போயிட்டு வாப்பா சரியாயின்னு விட்டா நான் உடம்பு சரியில்லாதவனா அவன் 2 நாள் கழிச்சு அவன் இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுவோம். தீமைங்கிறவங்க வருத்தப்பட வேண்டாம். அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணிட்டால் அதிலிருந்து விலகி இல்லாம். எனவே இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, நமது தொலைக்காட்சியின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் 2.5 ஆண்டுகள் கழித்து இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசிக்கு பயிற்சியாகிற தருவாயில் கடகராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தந்த இடத்துல இன்னென்ன கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன நன்மை தீமைகள் தான் நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பு ஓலைச்சுவடிகள்லையும் அதில் எழுதிட்டு போயிருக்கார். நாம் அதெல்லாம் எடுத்து தான் ஜாதகமாக பார்த்துட்டு வரோம். அதில் இருக்கிறது கணிப்பு தவறாது. இதில் நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம். நான் முதலே சொல்லியிருக்கேன், சனியை பொறுத்த வரைக்கும் 3 ராசிக்கு தான் நல்லது பண்ணுவார், மீதி 9 ராசிக்கு நன்மை கிடையாது. அப்போ அவங்க பரிகாரங்கள் பண்ணி ஜாதகத்தை பார்த்து தான் நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கடகராசி அப்படின்னு எடுத்தனாலே பொதுவாக சந்திரனுடைய ராசி. மிக தாயார் மேலே ரொம்ப பக்தி உடையவர்கள், அம்மா மேலே ரொம்ப பாசம். அம்மா இருந்தால் போகிறோம், வேறு யாருமே வேண்டியதில்லை அவங்களுக்கு. தாயார் மேலே ரொம்ப பிரீதி உடையவர்கள். அதே மாதிரி இலகிய மனம் உடையவர்கள், மனோகாரகன். அடிக்கடி மனக்குழப்பம், மனப்பதட்டம், அழுகிறது, சைக்காட்டிக் ப்ராப்ளம். தொட்டதுக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துடும், எங்கே தான் இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு எதுக்கெடுத்தாலும் ஒரு அழுது அந்த காரியத்தை நடத்துறது, அதெல்லாம் அது ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள், திடம் இல்லாதவர்கள், மன வலிமை இல்லாதவர்கள். அந்த மாதிரிலாம் அந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்பேற்பட்ட அந்த கடகராசியான தங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ஆண்டு முதல் கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அஷ்டமச்சனின்னு பேர். அஷ்டமச்சனின்னா 8ஆம் இடத்துல சனி வருது. 8ஆம் இடத்துல சனி வரும்பொழுது கஷ்டங்களை கொடுக்குறார். அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயம், இந்த மாதிரி மருத்துவ செலவு, பிரிந்தவர்களின் பிரிவு, அதாவது பிடித்தவர்களின் பிரிவு, இதெல்லாம் ஏற்படும். இப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வரார். இருந்தாலும் அதுவும் நன்மையை செய்யாது. இருந்தாலும் கடந்த 2.5 ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கிறது இதில் இருக்காது. சரி, புலிப்பாணி சித்தர் என்ன தான் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். அதாவது 9ஆம் இடத்திற்கு சனி வரும் பொழுது தாரித்ரியம் அப்படிங்கிறது ஏற்படும். எடுத்தோடனே சொல்கிறார், நன்மை ஒன்றும் இல்லை. நான் தான் முதலே சொன்னேன், தாரித்ரியம் அப்படின்னால் கடன் தொல்லை, இருக்கிற பணம்லாம் போயிடும். நம்மள்ட்ட இருக்கிற பணம் இல்லாமல் தரித்திரமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. தர்ம காரியங்கள் செய்து வந்துருப்பீங்க, அதுக்கு தடை ஏற்படும். அதாவது முதல்ல இறக்க குணம் கொண்டவர்கள்னு சொன்னேன். நமக்கு இல்லைனாலும் பிறர் இருக்குது, அவங்க நம்மளை பாராட்டினா போகிறோம், நமக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல,
அந்த மாதிரி பிறருக்கு நிறையாக செய்து உதவக்கூடியவர்கள் அந்த தான தர்மங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடை அப்படிங்கிறது ஏற்படுது. தகப்பனாருக்கு ஒப்பானவருக்கு, தகப்பனுக்கு சமமான ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுடைய மரணத்தை சம்பவிக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு 9 சனி வந்தால் தகப்பனாருக்கு கண்டம் அப்படிங்கிறதான் வாக்கியம். தகப்பனாருக்கு மரணம் அப்படிங்கிறது நடக்கும். இதெல்லாம் அவர் போட்டிருக்கார், நான் சொல்லலை. சூப்பராக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது வேறு. என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதும் புக்கு வச்சு என்ன போட்டிருக்காரோ அதை கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை நான் பாட்டுக்கு சொல்கிறதுனா எதை வேணாலும் சொல்லலாம். அப்போது தகப்பனாருடைய ஆயுளுக்கு கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. எப்பொழுதும் துக்கமான ஒரு சூழ்நிலை, மனதில் கவலை, வியாகுலம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது பலதீபிகை அப்படிங்கிற நூல் அந்த மாதிரி இப்போ சொல்லுது. முன்விரோதம் காரணமாக வீண் சிரமங்கள், பொருள் நாசம் அப்படிங்கிறது உண்டாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வஞ்சனையால் பீடிக்கப்படுறது, பிறர் வஞ்சனையால் பீடிக்கப்படக்கூடிய அமைப்பு. பிறர் வஞ்சனைன்னா யார்? நமக்கு எதிரிகள், அதே மாதிரியே சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இவங்கள்லாம் நமக்கு ஏதாவது வஞ்சனை, சூழ்ச்சி, சதி செய்து நம்மளை சிக்க வைக்கிறது, அல்லது மந்திரதந்திரம், மாந்திரீகம், ஏவல், வெள்ளி சூன்யம், செய்வினை, வசியம் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை ஒரு இடத்துல சிக்க வைக்கிறது. அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது இந்த 9ஆம் இடத்துல சனி வந்தால் நடக்கும். அந்த 9ஆம் இடம்ங்கிறது கடகராசிக்கு. அப்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது அப்படிங்கிறது வைஸ்வதேவம் அப்படிங்கிற புஸ்தகம் சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பகை அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு. களவு, வீட்டில் திருடு போகிறது, அந்த மாதிரி அமைப்புங்கிறது உண்டாகிறது. பிறரால் வெறுக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுது. சில பேருக்கு மார்பு அப்படிங்கிறது இருதய சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது ஏற்படுது. ஆரோக்கியமின்மை, மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறத உண்டாகுது. சுகம் நஷ்டமடையும், சொத்து அப்படிங்கிறது நாசமாகக்கூடிய அமைப்பு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள், தாயார் தகப்பனாருடைய உடல்நிலை மோசம், அவங்களுடைய சூழ்நிலையே மந்தமாகும், நல்லபடியாக வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு. உத்தியோகத்தில் பயந்து பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். வியாபாரத்தில் போட்டி, அதாவது வியாபாரத்தில் கடும் போட்டி நிலவும். நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா பக்கத்திலே அதே பொருளை 10 பேர் இந்த வியாபாரத்தை பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதாகவும். நெருங்கிய தாயாதிகள், பங்காளிகள் வகையில் துயரச் செய்திகள் அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுறாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா, அதாவது இந்த உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, அதாவது ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், அதே மாதிரி உணவுத்துறை, ஆகாரங்கள் சம்பந்தமாக பேக்கரி, டீ ஷாப், ரேஷன் பொருட்கள் விற்பனை, இந்த மாதிரி உணவு ரீதியான தொழில் பண்ணக்கூடியவர்கள்லாம் இந்த 2.5 ஆண்டுகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. பொதுவாக அதாவது சனி 9ல் வந்தாலுமே நன்மை அல்ல, ஒரு தீமையை தரக்கூடிய இடமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார், நல்ல ஸ்தானத்தில் இருக்காருன்னா இந்த 9ஆம் இடத்து சனியை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஒரு முறை உங்களுடைய இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை தவறாமல் பார்த்து அதில் எங்கே இருக்கார், என்ன நன்மை, என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சின்றால் அதற்குண்டான முழு பரிகாரங்களையும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கடகராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாலும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்படிங்கிற க்ஷேத்திரத்திற்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு உள்ளாக ஒரு தடவை திருப்பதி சென்று வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்து அங்கே ஒரு 11 நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால், துளசி மாலை சாற்றி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வந்தால் இந்த சனி தோஷங்கள் அப்படிங்கிறது முற்றிலுமாக குறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோக சொந்த ஜாதகத்தையும் பார்த்து முழுமையாக தெரிந்து கொண்டு வேறு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் பண்ணிக்கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க விருப்பமுடையவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த 4 பயிற்சிகளுடைய பலாபலன்களையும், தசாபுத்தி பலன்களையும், சொந்த ஜாதக பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி தங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் கொடுக்க வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.